நீங்கள் வேணுமெண்டா போலீஸ்கிட்ட சொல்லி எங்களை கைது பண்ணின பிறகு உள்ள போகும். நீங்கள் வந்து இடத்துக்கு துரோகம் செய்யறதுக்கு அனுமதிக்கிறார். இவ்வளவு ஆயிரம் ஜனம் இங்க காணி இல்லாம வந்து நீங்க எப்படி ராணுவத்தை கொடுத்தீங்க? நானும் உங்களை தொடையில்லை, நானும் உங்களை தொடையில்லை. நீங்கள் அந்த துரோகத்தை செய்யக்கூடாது ஐயா. தயவு செய்து வந்து இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. நீங்கள் இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. பணம் காணி வர தேவையா இருக்கு. நீங்க நீதி கதைக்கிறீங்களே, ரெண்டு காணி இருக்குது சரியா? நீங்கள் வந்து எங்களுக்கு சுரத்தனை தேவசுரவு கல்லியடி என்ற ரெண்டு காணி இருக்கு. இருக்க ரங்கேஸ்வரன் வேற நமக்கு வந்து காட்டுறேன். அது எந்த காணி அடைச்சு வச்சிருக்கு? நான் காட்ட போகிறேன். முதல் வந்து அவர் கேட்க என்ன இன்னைக்கு 5 ஏக்கர் நாங்கள் உங்களுக்கு அதை ஏற்படுத்துவதில்லை. நான் கொடுக்கலையே கொஞ்சம் செக்ஷன் 2 இது போட்டு இப்ப செக்ஷன் 5க்கு வந்துட்டு வேலை கேளுங்க. டிஎஸ் ராணுவத்துக்கு காணி கொடுக்காங்க. இந்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தில் உள்ள பொம்பளையிலையும் வந்து இந்த ராணுவம் இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ஒரு சூழல் உருவாகிட்டு சீரழிப்பாங்க. சரியா? தயவு செய்து வந்து யோசிங்க, பொறுப்போட நடவுங்க. இவ்வளவு 1000 பேர் உயிர் கொடுத்தது வந்து இப்படி செஞ்சுட்டு போறதுக்கு இல்லை. உங்களோட காணியை அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நீங்கள் காட்டப்போறா டிஎஸ்ஓ செய்கிறது. நீங்கள் அதை யோசிக்கணுமா? உங்களுக்காக அந்த அறிவிக்கணும். நீங்கள் முட்டாளில தானே டிஎஸ்ஓ வந்து நோட்டீஸ் போட்டு சுயரிக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க? வேற எப்படி கேட்கிறோம்? வேற எப்படி கேட்கிறோம்? அவங்கள மனசாட்சி அந்த உத்தரவாதம் எங்க கையில இல்ல தானே. நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இவ்வளவு ஆயுதம் விடுவிக்கப்பட்டிருக்கு. விட்டு போட்டு நீராங்கால உம்மடானியா கொத்திக்கொண்டு போவாங்கால கொத்திக்கொண்டு போவாங்கல்ல. அதே வேலை பாக்குறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அறிவு இருக்காம நீங்கள் செய்யறதை செய்யுங்க ஐயா. அனைவரும் மனச்சாட்சி இந்த சமூகம் வந்து உங்களை நினைவில் வச்சு கொண்டு வரலாற்று முழுவதும் வந்து நீங்கள் ஒரு பச்சை துரோகியா இருப்பீங்க. இந்த சமூகத்தை வரலாறு முழுவதும் நீங்கள் துரோகியா இருப்பீங்க. அதை மனதில் வச்சுக்கொண்டு கீழ்த்தரமான வேலை செய்யாது. உங்களுக்கு தான் பலந்த கையீட்டியில வந்து பிச்சை எடுக்கிற சனம் வந்து ஒரு அங்கல காரியாவது கொடுங்க ஐயா. நாங்க வீட்டு தருவோம். யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்ட காரியம் அத்தனை நாங்கள் தொடர்பாக இன்று நில அளவை திணைக்களத்தினர் அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது வந்து அவர் அதற்கு இணங்கவில்லை. அவர் கூறியிருந்தார், இந்த 20 ஏக்கர் நாங்கள் எங்களுடைய சம்மதத்தோடு அடையாளம் காட்டப்படவில்லை, நீங்கள் இதை சுயரிப்பதற்காக என்று எடுக்கின்ற முயற்சிகளுக்கு தன்னால் ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்திலே மருதங்கேணி வடக்கு ஆர்டிஎஸ், மருதங்கேணி தெற்கு ஆர்டிஎஸ் கிராம அபிவிருத்தி சங்கங்களை சார்ந்தவர்களும் இந்த இடத்திலே இராணுவ முகாமுக்காக காணி கொடுக்கப்படுவதை விரும்பவில்லை. அதனை விட இந்த இராணுவ முகாமோடு சேர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணியினுடைய உரிமையாளர்களும் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று இந்த 25 ஏக்கருக்கு சொந்தமான காணியை பராமரிப்பதாக சொல்லிக் கொள்ளுகிற நபருக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டோம், இராணுவத்தினருக்கு இந்த காணிகளை கொடுக்க வேண்டாம், அதை உங்களது பொதுத் தேவைக்காக நீங்கள் வழங்குங்கள். பொதுத் தேவைக்கு வழங்குகின்ற பொழுது அல்லது தனிநபர்களுக்கு நீங்கள் வயலில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் அதை விற்பதாக இருந்தால் அதை அவர்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள்.
தயவு செய்து வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு நீங்கள் ஒத்துழைக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு நிலையிலே வந்து, அதாவது அவர் அடையாளம் காட்டுவதற்கு வந்த இடம் வேறு, நிலஅளவை திணைக்களத்தினர் அளவீடு செய்வதற்கு வந்த இடம் வேறு என்ற முரண்பாடுகள் காரணமாக இன்று இந்த அளவீடுகள் நடைபெறவில்லை. ஆனால் நாங்கள் காணி உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், இந்த காணிகள் நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இந்த காணிகளை மீட்பதற்கு நாங்கள் முழுமையாக தொழில்நுட்போடு நாங்கள் செயல்படுவோம். இந்த காணிகளை மீட்பதற்கு தருவோம். மாறாக வந்து இந்த காணிகள் விடுவிக்கப்படாது என்கின்ற ஒரு தப்பான எண்ணத்தோடு அந்த காணிகளை கைமாற்றி கொடுப்பதற்கு எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் இந்த இடத்திலே நாங்கள் அவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம்.